உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்பட்டதா இல்லையா? இல்லை காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் தாவேகாவுடன் விஜயுடன் கூட்டணி வச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் ஓப்பனாக சொல்லிட்டாரு. 50 வருஷமாக ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு இல்லாமல் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சியோடும் இணைஞ்சிக்கிட்டு நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிற தாவேகா கூட போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பக்கம் அவங்க ஆர்வமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, அவங்க தாவேகா கூட கூட்டணி போகிறோன்னு திமுகவை மிரட்டி அதிக சீட்டு வாங்குவதற்காக தான் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் காங்கிரஸ்லாம் வரவே வராதுங்க. அவங்கெல்லாம் அப்படியே சார்ந்தே இருந்தவங்க. அவங்களாம் தனியாக வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க திமுக விட்டு வெளியே வந்தாலும் பூஜ்ஜியங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. விஜய்க்கே என்னங்க இருக்க போகுது? விஜய்க்கே 21%. காங்கிரஸுக்கு எவ்வளோங்க இருக்க போகுது? தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு சிறுபான்மையருடைய ஓட்டை கொஞ்சம் கொண்டு வந்துருக்கலாம். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க திமுகவை டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ராகுல் காந்தி தமிழகத்தை திமுகவை சேர்ந்த பிரதிநிதிகள் போய் சந்தித்தாங்க. அப்புறம் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சது. 22ஆம் தேதி தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது முதல்வர் ஸ்டாலின் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பங்கு கிடையாதுங்க. அது அவங்களுக்கே தெரியும். அது வழக்கம் போல் அதே கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியாச்சு. இது காங்கிரஸ், தமிழக காங்கிரஸுக்குள்ளே நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 2 விதமான பூசல் இருப்பதாக, கோஷ்டி இருப்பதாக ஒரு டாக் தொடர்ந்து ஊடகங்களிலும் மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டிருக்கு. ஒன்று சோனியா காந்தி அவர்களுடைய டீம், இன்னொன்று ராகுல் காந்தி அவர்களுடைய டீம். 2 டீமாக இருக்குது. ராகுல் காந்தியோட டீம் அப்படின்னு சொல்லப்படுகிற அவர்கள் தான் எப்போ நீங்கள் வாங்க விஜய் கூட வந்துடலாம் வாங்க. ஒரு இளைஞர்களுடைய கூட்டம், பெண்களுடைய வாக்கு அவர்களுக்கு 2 வருஷத்தில் கட்சியை ஆரம்பித்து 2 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பலத்தை காமிச்சிருக்காங்கன்னா நாம் போகலாம். இதோட இந்த 2026 கிடையாது. அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல், நாம் தமிழ்நாட்டில் ஒரு பலமான கட்சியாக, இளைஞருடைய வாக்கு நமக்கும் ஒரு கணிசமான அளவு இருக்கக்கூடிய கட்சியாக இங்கு காலூன்றி எடுப்போம். இது லாங் ப்ராசஸிங்கான ஒரு முடிவு. இது நீங்கள் மறுபடியும் ஒவ்வொரு தேர்தலுக்காக போய் சீட்டுக்கு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இங்கே கொடுக்கலன்னா அங்கே போயிடுவோம், அங்கே கொடுக்கலாம் இங்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது ஏன் அப்படின்னு நீங்கள் மாணிக் தாகூர் அவர் கூட தொடர்ச்சியாக அவர் தான் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வரணுன்ற மாதிரியான ஒரு விஷயமா பேசிகிட்டு இருக்கார். ஏங்க ஆட்சிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க? நீங்கள் ஏங்க அவங்ககிட்ட போய் நிற்கிறீங்க? 2006 பண்ண தப்பு ஏன்னா 2006 மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக பல இடங்களில் மைனாரிட்டி அப்படின்னு பல இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் காங்கிரஸுடைய ஆதரவு அப்போ எந்த நிபந்தனையும் நம்ம கொடுக்கல, எந்த நிபந்தனையும் சொல்லவே இல்லை. நாங்கள் அந்த சமயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வரல. ஆனால் நேற்று முளைச்ச ஒரு கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணப்பட்ட ஒரு கட்சி, பால்வாடி கட்சி, நடிகருடைய கட்சி, பவுடர் பூசின கட்சி, இப்படிலாம் சொல்லப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கியா? நீங்கள் நாங்கள் மட்டும் ஆள போகிறதில்ல, நீங்கள் வாங்க, உங்களுக்கும் பங்கு கொடுக்குறோம், நீங்களும் அதிகாரத்தில் இருங்க வாங்க அப்படின்னு தில்லா சொன்ன ஒரு விஷயம். அது ஏதோ தமாஷுக்கு சொல்கிறாங்க, புதுசாக வந்தவங்க சொல்கிறாங்க. இந்த அட்ராக்ஷனுக்கு புதுசாக ஒரு கடை ஆரம்பித்தாங்கன்னா அட்ராக்ஷனுக்காக விளம்பரம் பண்ணுவாங்க இல்லைங்களா? எல்லோரும் 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னா 1 வாங்கினா 10 ஃப்ரீ வாங்க அப்படின்னு. கட்டுப்படி ஆகும்யா அவனுக்கு அப்படின்னா அது குவாலிட்டிலாம் பார்த்தா தான் இங்கே தெரியும். சும்மா கடை விரிச்சதுக்காக இவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி விமர்சனம்லாம் இருக்கும். அப்படி தான் தாவேகாவினுடைய ஆரம்ப கட்ட இந்த பேச்சு, இந்த விஷயம் விமர்சனமாகவும் கேலியாகவும் பார்க்கப்பட்டது. அதன் பிறகு விஜயோடைய செல்வாக்கு, விஜய் போகிற பயணத்திலுடைய மக்களுடைய எழுச்சி, குறிப்பாக இளைஞர்களுடைய அந்த முதல் வாக்காளர்கள் நாங்கள் தாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் காங்கிரஸை, குறிப்பாக தமிழக காங்கிரஸில் உள்ள ஒரு பிரிவினரை இப்படி பார்க்க வச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கூட்டணி என்ன பேசுவாங்க, என்ன வருவாங்க, ரைட்டு. தாவேகா ஒரு பக்கத்தில் ஸ்டெடியாக இருக்கிறாங்க. நாங்கள் யாருக்கிட்டையும் போய் பேசுகிற மாதிரி இல்லை சாமி, நீங்கள் வாங்க எங்கள் கொள்கை கோட்பாட்டுக்கு நீங்கள் ஒத்து வந்தீங்கன்னா ரைட்டு. எங்கள் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு நீங்கள் உறுதியாக அதை நம்பினீங்கன்னா, அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்க, தாராளமாக நம்ம பேசுவோம், கூட்டணி வச்சுப்போம். இன்னும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், தனியாக நிற்போம், தனியாக அடிப்போம், அதில் எந்த மாற்றம் கருத்துக்கிட்டு அது அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா கருத்து கணிப்பு ஒவ்வொரு விதமாக இருக்குது. அவங்களே எடுத்த கருத்து கணிப்பில் அதிகமாக சொல்கிறாங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது. பொதுவான ஊடகங்களுடைய கருத்து கணிப்பில் தொடர்ச்சியாக 20லேருந்து 21% தாவேகாவின் இருக்க
ஒரு பெரிய பலம் இருக்குது. தாவேக்காவினர் இதை வந்து அது எந்த ஓட்டை அவங்க பிரிப்பாங்கன்னு தாண்டி இதுதான் இப்போ விவாதமாக இருக்குது. ஆனால் அவங்க தரப்பில் நாங்கள் தாங்க வருவோம், எங்கால் தாங்க முதல்வர் அப்படின்னு அது நம்பிக்கை தானே, அதில் அடித்தரமாக இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சென்னை பாரிமலை மண்ணடி பகுதியில் தாவேக்காவினர் போய் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கும்போது ஒரு பெரும் தாக்குதல் நடைபெற்று அந்த தாக்குதனால் ஒரு கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு அப்புறமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. ஐசியூவில் இருக்காங்க. ஆதவர்ஜுனா நிர்மல்குமார்லாம் போய் பார்த்துருங்க. விஜய் ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை ஒன்று வந்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு. 100க்கும் மேற்பட்டவர்கள் போயிட்டு இது மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தினா அப்புறம் என்ன இது வந்து என்ன நாடு இது, ஜனநாயகம் எங்கே இருக்குது, நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு தானே நடத்தணும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விஜயோடைய அறிக்கைக்கு பேச வருவோம். இதுக்கிடையில் வந்து தாவேக்காவுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டு ஆகணும், உசில் சின்னத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டு ஆகணும்னு எங்களை வந்து கட்டாயப்படுத்தினாங்க. இது எப்படி நம்புற மாதிரி தெரியல வந்து அப்படின்னு அந்த ஊடகத்தில் வந்து இல்லைங்க, இது வந்து பொதுமக்கள் மேலே நடத்தின தாக்குதல்கள். இது வந்து பொதுமக்களை தான் இவங்க தாக்கியிருக்காங்க, மற்றபடி அவங்கள யாரும் தாக்கலைங்க. பொதுமக்களை இவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க, அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இது நடக்கும். நீங்கள் ஒரு எழுச்சியை கொண்டு வந்தீர்கள் என்றால், ஒரு மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கை கொண்டு வந்தீர்கள் என்றால், மற்ற கட்சிகள் நான் இது அதுன்னு பிரித்து பார்க்க விரும்பல, கண்டிப்பாக கோபம் அடைவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கட்டுக்கடங்காத கோபம் வரும். நான் திரும்பவும் சொல்கிறது தான், அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோம் நமக்குள்ளே இருக்கணையா, புதுசாக ஒரு ஆளை உள்ளே இறக்காதையா. இது எல்லா துறையிலும் உள்ளது தான், அதுவும் அரசியலில் கண்டிப்பாக உண்டு. ஆனால் எனக்கு என்னென்னா பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. ஆதவர்ஜுனா வந்தார், நிர்மல்குமார் வந்தார் பார்க்கறதுக்காக, உங்கள் கட்சியினர் தான் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். விஜய் வந்திருக்கணுமே சாமி, இதுதாங்க. ஏன்னா நீங்கள் அரசியல் பண்ணி தான் ஆகணும். இது அரசியலுக்காக வராருப்பா அப்படின்னா, அதாவது வந்து தொண்டரை பார்க்க வராரோ அரசியல் பண்ணுறாரோ தாண்டி ஒரு தலைவராக களத்தில் இறங்கி தான் ஆகணும். கடுமையாக பாதிக்கப்பட்டது உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள். நேரில் ஒரு தலைவராக போய் நீங்கள் விசாரிச்சிருக்கணும், நேரில் அவங்களுக்கான ஆறுதல் சொல்லியிருக்கணும், நேரில் போய் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கணும். சரி, அது முடியல, மறுபடியும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். விஜய் வந்துட்டார், இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு, விஜய்க்காக வந்து அந்த ஆஸ்பத்திரியே உள்ளே வந்து நிறைய பொதுமக்கள் சேர்ந்துட்டாங்க, வெளியேறுக்கெல்லாம் உள்ளே சேர்ந்துட்டாங்க, மற்ற நோயாளிகள்லாம் ஒரு தொந்தரவாகி போச்சு. ஒரு தலைவராக இது கூட உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு கூட இது அடிப்படை அறிவே உங்களுக்கு கிடையாதா? நீங்கள் எங்கே போனாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னா ஒரு மருத்துவமனைக்குள்ளே, ஒரு பொது மருத்துவமனைக்குள்ளே வந்திருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு வருது. ஒரு வீடியோ திரும்ப சொல்ல வந்தோம், நீங்கள் ஒரு பேப்பராக, ஒரு அறிக்கையாக, ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கிறத விட ஒரு காணொலியாக நீங்கள் அதை வெளியிடும் போது எப்படியாப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி அதுக்கான வசதி நிறைய இருக்குது. வந்து நீங்கள் எது பேசினாலும் வைரல் ஆகுது, எது பேசினாலும் செய்தி ஆகுதுன்னு பொழுது ஒரு காணொலி உங்கள் தரப்பில் இருந்து ஏங்க அது மாதிரி பண்ணுறீங்க? எங்களை பார்த்து பயம் வந்துடுச்சா? ஏன் பேசியிருக்கலாமே, இந்த அறிக்கையை அப்படியே வாசிச்சிருக்கலாமே. இந்த அறிக்கையை அப்படியே கையில் வச்சு நீங்கள் உங்களை தொடர்ச்சியாக தான் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏர்போர்ட் சீட்டை வச்சு பேசுகிறவர் வந்து ஏர்போர்ட் சீட்டை வந்து எடுத்துட்டா அவருக்கு பேசுறதுக்கு தெரியாதுன்னு அதே ஏர்போர்ட் சீட்டில் எடுத்து அதை படிச்சிருக்கலாமே. தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை, களத்தில் இருந்து தேர்தல் பண்ணி தான் ஆகணும், அரசியல் பண்ணி தான் ஆகணும். இது நான் சொல்லலை, பொதுவாக பொதுமக்களிடையே இருக்கிற கருத்து இதுதான். இதே சமூக வலைதளத்தில் பதிவிடுற கருத்து இதுதான். வாங்க விஜய், களத்துக்கு வாங்க, சந்திங்க, பாதிக்கப்பட்டது உங்கள் கட்சியினர் தான், அவங்க வந்து பாருங்க, அதுதான் ஒரு தலைவருக்கான இது. சரி, உங்களால் வர முடியல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, விஜய் வந்தால் அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான கூட்டம் வந்துடுது, அது தொந்தரவாக மாறுகிறது, இல்லை விஜய் வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஒரு காணொலி வெளியிடுங்க, ஒரு வீடியோ போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்க. நீங்கள் வீடியோ யாரையும் கூட எடுங்க, இது செட் பண்ணுங்க, அந்த லைட்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு தேவையில்லை, ஒரு ஃபோன் அப்படி முன்னாடி வச்சு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டு விடுங்க. இதெல்லாம் தான் கேள்வியாக இருக்குது. வந்து சரி, ஓகே, விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரியல, ரைட்டு. ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார்லாம் கூட கொஞ்சம் கட்டமாக பேசியிருந்தோம். இது நடக்கும், இன்னும் தேர்தல் நெருங்க இந்த மாதிரியான வார்த்தை மோதல்கள் தாண்டி இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இது காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இன்னும் கேட்டால் இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால டக்குன்னெலாம் வெளியே தெரியுது. ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாலாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். வந்து பொதுவாகவே சொல்கிறேன், அதெல்லாம் வேற. இதெல்லாம் மீறி சரி, நாளைக்கு மறுநாள் விஜய் இந்த மக்களை சந்திக்கிற பயணம், பிரச்சார பயணம், எது வேணாலும் சொல்லலாம். அந்த திருவாரூரில் திருச்சியில் தொடங்கின அந்த ஆவேசமான ஒரு பயணம், அதன் பிறகு அப்படியே அந்த மீட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சுப்பா விஜய்கிட்ட இருந்து. அப்படியே அந்த ஸ்வரம் அப்படியே மாறி போயிடுச்சு. ஒரு சாஃப்டான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, வராரு, பேசுகிறாரு, சிஎம் சார்ன்றாரு, அங்கிள் அப்படின்றாரு. மற்றபடி என்ன விஷயம் அவர் வந்து
ஆரம்பிச்சாரு. திருச்சியில் என்ன பிரச்சனைன்னு ஆரம்பிச்சாரு, திருவாரூர்ல என்ன பிரச்சனை ஆரம்பிச்சாரு, பெரம்பலூர்ல என்ன பிரச்சனை ஆரம்பிச்சாரு. இதை தொடருவாரா? அந்த ஆவேசமான பேச்சு தொடருமா? அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி மீண்டும் விஜய் ஆரம்பிச்சு பேசுவாரா? இவருடைய பயணத்தை இன்னும் விரிவாக தொடருவார்களா? ஏன்னா இந்த சேலம் கூட்டத்துக்கு 5000 பேர் தான் அனுமதி, ஒரு அரங்கத்துள்ளக்கு தான் கூட்டம், ஒரு மக்களுக்கான இதுதான், இவ்வளோதான், 12:30லேருந்து 3 வரைக்கும் தான். இதுக்குள்ள விஜய் என்ன பேசுவார்? அது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த ஸ்பீச் எப்படியாப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த ஸ்பீச் இனி இந்த 2 மாதத்துக்குள் வரப்போகிற எலெக்ஷனுக்கு அந்த பேச்சு இவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும்? இவருக்கு எப்படி அது ஒரு ஆதாரமாக மாறும்? என்ன பிரச்சனையை பேச போகிறார் அப்படின்னு அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் அந்த பூமி பூஜைலாம் பண்ணியிருக்காங்க சேலத்தில். மாவட்ட செயலர் பூமி பூஜைலாம் பண்ணி பிரமாதமாக அதை உற்சாகமாக இருக்கிறாங்க. நீங்கள் வாங்க களத்துக்கு வாங்கன்னு. இன்னும் குறிப்பாக தென் மாவட்டத்து பக்கம் விஜய் போவே இல்லைங்க. தென் மாவட்டத்துக்கான பயணத்தை எப்படி இவங்க டிசைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி கொங்கு மண்டலத்திலும் வட மாவட்டங்களிலும் டிவிகேவுக்கு ஒரு பெரும் செல்வாக்கு இருக்குதுன்னா கூட தென் மாவட்டத்தில் ஒன்றும் இல்லையாப்பா, அங்கே இருக்கிறவங்களே சோர்ந்து போயிருக்கிறாங்க. அதுக்கான அனுமதி எப்படி கிடைக்கும்? இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த ஜனநாயகன் ஒரு படம் என்னதான்பா ஆச்சு? அது 20 நாளுக்குள்ளே நீங்கள் படம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கும் பொழுது அவங்க மார்ச் எண்டில் தான் எடுத்துன்னு அது ரிலீஸ் டேட்டுக்கு விடுவாங்க போல இருக்குது. இது ஏப்ரலில் தான் வரும் போல இருக்குது படம். ஏப்ரலில் வந்தால் தாங்குமா? இந்த படம் அப்படியே ஆறுன கஞ்சி பழைய கஞ்சி நாங்கள் அப்படியே நீர்த்து போயிடுச்சு. அது மேலே மக்களுக்கு பெரிய ஈடுபாடு இல்லையா? குறிப்பாக சென்சார் எப்போ தான் பார்ப்பாங்க? சென்சார் கொடுப்பாங்களா? நீங்கள் பாட்டு 19ஆம் தேதி 20ஆம் தேதி அடுத்த வாரம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி. சென்சார் பார்ப்பவர்களிடம் ஒரு கோரிக்கையாக வச்சது நாம் கேள்விப்பட்டது என்னன்னா, ரொம்ப டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து இதுக்கான சென்சாரை கொடுங்க அப்படின்னு கேவின் நிறுவனம் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்கன்ற ஒரு தகவல். மேபி பார்த்துடலாம், இன்றைக்கும் இல்லை நாளைக்கும் நாளை மறுநாள் கூட பார்த்தலாம். குறிப்பாக ஒரு இராணுவ உயர் அதிகாரி அந்த படத்தை அவரும் பார்க்க போகிறார் அப்படின்னு. இந்த பாதுகாப்பு சின்னங்கள்லாம் தவறாக காட்டப்பட்டுள்ளது, சரியாக காட்டப்பட்டுள்ளது, அதுக்கு ஏதாவது கட்டு மியூட்டு இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படம் அரசியல் பேசக்கூடிய படமா? அது எந்த அரசியல் பேசுகிறது? மத்திய அரசு சம்மந்தமாக, மாநில அரசு சம்மந்தமான அரசியல் பேசுகிறதா? இந்த அழுத்தத்தை மத்திய அரசு கொடுக்கிறதா, ஆளும் மாநில அரசு கொடுக்குற அழுத்தமா? சென்சார் போர்டு யார் கையில் இருக்குது? உண்மையிலே சென்சார் போர்டு அரசியலுடைய பின்னணியில் அழுத்தத்தில் இருக்குதா? உண்மையிலே ஜனநாயகன் அவ்வளோ பெரிய கண்டென்ட்டா அது உள்ளோ? இப்போ இந்த அளவுக்கு ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, மறுபடியும் தனி நீதிபதி, மறுபடியும் சென்சார் போர்டு, ரிவைசிங் கமிட்டி, இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு அப்படி என்னதான் சாமி இந்த கண்டென்ட் இருக்குது? அது 20 நிமிஷம்ன்றாங்களா? அந்த 20 நிமிஷத்தில் விஜய் என்னதான் பேசியிருக்காரு? அப்படி என்னப்பட்ட காட்சிகள் தான் அதில் இருக்குது? அது எப்படி வெட்டி எறிய போகிறார்கள்? அது எப்படி மீட் கொடுக்க போகிறார்கள்ன்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் கூடியிருக்கு. இது பகவந்த் கேசரி அப்படின்ற தொடர்ச்சியான விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தப்போ அது இல்லைங்க, இது வேற படங்க அப்படின்னா, அது முழுமையாக அந்த படம் வந்த பிறகு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த படம் பார்த்துட்டாங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே ஜனநாயகன் வந்துடும். திரும்ப நிறைய பேர் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, விஜய் அது சம்மந்தமாக வாயே திறக்க மாட்டேன்றாரு, விஜய் அது சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் விஜய் தான் அந்த பட சம்மந்தமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்களை அவர் தான் கொடுத்தாருன்ற ஒரு தகவல் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, போய் அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க, போதுங்க, அந்த படம் வரட்டுங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே, குறிப்பாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடியே அது வரட்டும் அப்படின்றல விஜய் தான் ரொம்ப முனைப்பு காட்டியிருக்கார். விஜயோடைய வழிகாட்டல் படி தான் இது இவ்வளோ தூரம் போயிருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. எல்லாம் சேர்ந்து தவேகா மீதான எதிர்பார்ப்பு எப்படி கூடியுள்ளது என்பது இனி வரும் நாட்களில் தான் தெரிய வரும். விஜய் எப்படி அரசியல் களத்திற்குள் வரப்போகிறார், அவருடைய பிரச்சார பயணம், ஒரு மக்களை சந்திக்கிற பயணம் எது மாதிரியான டிசைனில் இருக்க போதுன்னு இந்த சேலம் மாநாட்டிற்கு பிறகு, சேலம் பிரச்சார கூட்டத்திற்கு பிறகுதான் முழுமையாக தெரிய வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.